ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ ஃபைனலி நம்மளாம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் 2 படம் ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான். ஆனால் அந்த படத்துக்கு இப்போ புதுசாக ஒருத்தன் வேட்டு வச்சிருக்கான். இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனைக்குள்ளே வர இப்போ இந்த படம் வந்து போயிருக்கு. படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சு அண்டர் ப்ரொடக்ஷன் கிட்ட போனாலுமே ரிலீஸில் வந்து சில பிரச்சனைகள் இப்போ ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன தென் இது பத்தாதுன்னு கிளாஷ் வேற நம்ம தனுஷ் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. April 10 வந்தால் சரி வராட்டி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரீகன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி ஒரு போஸ்டர் வேற போட்டு அவர் தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்ரோனாலையும் குட் பேட் அக்லிக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு. அது என்ன அப்படின்ற ஓவராலான பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்துருவானால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அஜித் குமார் சார் ரேசிங் போறான்ற காரணத்தினால வந்து அவர் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் ஓவராலான நிறைய விஷயங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. மேஜரான போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சில இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் இது மட்டும் தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா April 10 பிளான் பண்ணபடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த டீம் வந்து ஃபுல் ஃபயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் ரிலீஸ் டேட் கூட வந்து அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க April 10 அப்படின்னு. இந்த ஸ்லாட்ல வந்து ஆல்ரெடி தனுஷ் அவர் நடிச்சு இட்லி கடை படம் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி சொல்றதுக்கு முன்னாடியே தனுஷ் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு April 10 இட்லி கடை வருது அப்படின்னு சொல்லிட்டு. இடையில தான் குட் பேட் அக்லியே வந்திருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் அது வந்து கிளாஷ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருந்தது. இல்ல இட்லி கடை வந்து தள்ளி போகுமா, ஏன்னா இது வந்து பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போச்சு. பட் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு கால் ஒன்று போயிருக்கு. இந்த மாதிரி குட் பேட் அக்லியை ஏப்ரல் ரிலீஸ் பண்ணாதீங்க, குட் பேட் அக்லியை வந்து மே மந்த் ஆர் ஜூனுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஏன் ப்ரோ இவனுங்க என்ன பைத்தியமா ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸ்க்கும் தியேட்டருக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்? அவங்க எதுக்கு ப்ரோ இப்போ லூசு தரமா இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிலீஸ் டேட்டா மாத்திட்டு இருக்காங்க? நெட்ஃபிளிக்ஸ் அவன் வந்து ஆன்லைன்ல தானே ரிலீஸ் பண்ண போறான், அவனுக்கு தியேட்டருக்கு என்னத்துக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸா நீங்க கேட்கலாம். எஸ், முன்னாடியெல்லாம் டிஜிட்டல் சேட்டலைட் இதை நம்பி படங்கள் இல்ல. பட் இப்போ வந்து மேஜர் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்ல இருந்தே ஒரு டீம் எடுக்கிறாங்க. இங்க தியேட்டர்ன்றது கன்ஃபர்மேஷன் காஸ்ட் கிடையாது. இப்போதைக்கு ப்ரொடியூசர் பொறுத்தவரை போட்ட காசு எடுக்கிற ஒரு விஷயத்த வந்து டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் தான் கொடுத்துட்டு இருக்கு. லிட்டரலி டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட்டே கிட்டத்தட்ட 150 to 170 crores கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ படத்தோட பட்ஜெட்டை தூக்கி கொடுக்கறதே இந்த 2 தான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இது வந்து டிசைடே பண்ண முடியும். இங்க வந்து சேட்டலைட் பிரச்சனை இல்லை, இங்கே டிஜிட்டல் தான். என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறைய பெரிய பெரிய படங்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ விடாமுயற்சியுமே அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இப்போ பிப்ரவரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா மார்ச் எண்ட்ல அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது மார்ச் எண்ட்ல அவங்க அப்லோட் பண்றாங்க. கரெக்டா இங்க குட் பேட் அக்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் கேப்ல அடுத்து ஒரு அஜித் சார் படம் வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் மாறும். என்ன சொல்றதுன்னா வாட்ச் மினிட்ஸ் வந்து மாறும். ஒருவேளை April 10 ரிலீஸ் பண்ணாலுமே அதை தான் அவங்களும் அடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அதுக்கு அடுத்த மாசம் மே மிட் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து அவங்களுக்கு ஸ்லாட் வந்து ஒத்து போகணும். தென் இது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ படம் வேற ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஸ்லாட் பிரிக்கிற வேலை வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு இருக்கு. அடுத்தடுத்து நிறைய பெரிய படங்கள் இருக்கு. நிறைய ஹாலிவுட் சீரீஸஸ் அவங்க இறக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு படம் மேபி ஏதாவது ஒன்று அந்த டைம்ல வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்லாட் பஞ்சாயத்து மேபி இருக்கலாம். அதனால தான் இந்த படத்தை தள்ளி போட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை நான் அங்கே டிஜிட்டலி வரும்போது நான் தள்ளி ரிலீஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதா கேட்டிருக்காங்க. அது ரெக்வஸ்டா இல்லை ஆர்டரா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இப்போ ஃபைனலி பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ண வச்சது சேட்டலைட் அண்ட் ஓடிடிஸ். இவங்களோட ஆர்டர்னால தான் விடாமுயற்சி வந்து February 6 ரிலீஸ் ஆகுது. இல்லைனா இது குட் பேட் அக்லிக்கும் அடுத்து தள்ளி போயிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். வேற வழியே இல்லாம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அங்கெல்லாம் தள்ளி போயிருச்சுன்னா எனக்கு நிறைய படம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கிற காரணத்தினால தான் அவங்களோட ஆர்டர்னால தான் விடாமுயற்சி February 6 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய பெரிய படங்கள் வரிசையா வச்சிருக்காங்க. இதுக்கிடையில நான் ஒரு வீடியோ வர ஒன்று போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லைக் ஓடிடியோட பாலிடிக்ஸ் இந்த ஒரு படங்கள்ல இப்போ எந்த அளவு இருக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் ஓடிடியோட அந்த ஒரு அதிகாரம் ஆதிக்கம் வந்து பெருசா இருக்காது சினிமாவை பொறுத்தவரையும். பட் இப்போ இவங்க தான் வந்து லிட்ரலி ரூல் பண்றாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி இந்த ஓடிடியோட இந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி சினிமாவை சுற்றி நடக்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கரெக்டாக அதை வச்சு போயிட்டு இருக்குன்ற காரணத்தினால கண்டிப்பாக அதை பற்றி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பேசுவோம். ஸோ எஸ், தொடர்ந்து எப்பயும் போல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.